வெல்கம் டு ஷெரீஃப் ஃபேமிலி vlogs. நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஆஃபீஸில் தொடர்ந்து உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை வீட்லேயே இருந்து தொடர்ந்து உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை உடம்பு சரியில்லை அதனால நான் உட்காந்துட்டே இருக்கேன், இது ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்கள் தொடர்ந்து உட்கார வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி உட்கார சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி சரியான பாஸ்டரில் உட்காரணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் அந்த மாதிரி நான் சொல்லும் போதே உங்களுக்கு 2 கொஷின் உங்கள் மைண்டில் வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஏன் நம்ம சரியாக உட்காரணும்? ரெண்டாவது கொஷின், நம்ம சரியாக உட்கார்றது இன்னொருத்தர் வந்து சொல்லி கொடுக்குற நிலைமையில நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னு. இந்த 2 கேள்வியோட விடைய இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம தவறான பாஸ்டர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பெயின் அண்ட் மசில் வீக்னஸ் வரலாம். இதே நம்ம சரியான பாஸ்டர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கூட நமக்கு வர பெயின் அண்ட் வீக்னஸ் நம்ம தவிர்க்கலாம். சரியா உட்கார்றது ஏன் இன்னொருத்தர் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற நிலைமை நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? அதுக்கு நமக்கு எந்த விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு தேவைன்னு இருக்கும் போது ஒரு கேள்விக்கு விடை நம்ம தேடிட்டு போவோம். இப்போ நான் உட்காந்து என்னதான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே உங்களுக்கு தேவை இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் நான் சொல்ற விஷயத்த பார்த்து அதை ட்ரை பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு வளரும் போது ஏபிசிடி சொல்லிக் கொடுப்பாங்க, 1 2 3 4 சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் இப்போ வந்து கோடிங் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்துடும் நம்மளோட கிட்ஸுக்கு. எப்படி உட்கார்றது, எப்படி சாப்பிட்றது, இந்த விஷயங்கள் இப்போ அந்த மாதிரி இல்லாததுனால நம்ம இந்த சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள் கூட இந்த மாதிரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த டெக்னிக்கை நான் உங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஜாஸ்லினை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்கள நம்ம இப்போ மீட் பண்ணலாம். ஓகே ஜாஸ்லின், could you say வணக்கம் to our viewers? வணக்கம். டெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். முதல் விஷயம், பாதம் வந்து தரையில தொடுற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய முதுகு தண்டு வந்து நீங்க உட்கார்ற சேர்ல பின்பக்கம் தொடாம இந்த கேப் இருக்கணும். இப்போ நம்ம டெக்னிக் எப்படி பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து ஸ்லவுச். இப்போ ஜாஸ்லின் நமக்கு ஸ்லவுச் பண்ணி காட்ட போறாங்க. ஸ்லவுச் 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 ஆல் த வே. இப்போ நீங்க பாத்தீங்களா எப்படி வந்து கூன் போட்டு உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஸ்டெப் 1. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி கூன் போட்டு உட்காருது நல்லது இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஏன் இந்த எக்ஸசைஸ்ல ஸ்டெப் நம்பர் 1 கூன் போடுறோம் அப்படின்றது இந்த வீடியோ போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1ல வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து கூன் போட்டு உட்கார்ந்தோம். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஃபுல்லா வந்து நிமிர்ந்து உட்காரணும். ஜாஸ்லின், could you go ahead and make your spine like nice and tall? Nice and tall, nice and tall, nice and tall, some more, some more, some more. இந்த மாதிரி 100% நிமிர்ந்து உட்காரணும். இதுதான் வந்து ஸ்டெப் 2. நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்றது ரொம்ப நல்லது, கூன் போட்டு உட்கார்றது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த பொசிஷன் கூட இட்ஸ் நாட் அ குட் பொசிஷன் ஃபார் தி ஸ்பைன். மூணாவது ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல எங்க முடிச்சோம்னா இந்த மாதிரி 100% நிமிர்ந்து உட்காரணும் இங்க இல்லையா? இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு 10% நம்ம கூன் போடணும், 10% கூன் போடணும். ஜாஸ்லின், could you go ahead and slouch 10% from that position? Okay, good, good, good. So அவங்க இப்ப பாத்தீங்கன்னா நைஸ் அண்ட் டால் பொசிஷன்ல இருந்து 10% கூன் போட்டு உட்கார்ந்தாங்க இல்லையா? இதுதான் வந்து குட் பாஸ்டர். இப்போ எப்படி இந்த டெக்னிக் ஸ்டெப் 1 2 3 எப்படி பண்றது நம்ம பார்த்தோம். ஆனா ஸ்டெப் 1 நல்லது இல்ல, ஸ்டெப் 2 நல்ல பொசிஷன் இல்ல, ஸ்டெப் 3 தான் நல்ல பொசிஷன் சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்னென்ன காரணங்கள்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1ல இந்த மாதிரி கூன் போடுற பொசிஷன் ஏன் நல்லது இல்லைன்னு சொன்னா இதுல ஃபுல்லா உங்களோட டிஸ்க்ல ஃபுல் ஸ்ட்ரெஸ் போய் உட்காரும். அதனால தான் இது நாட் அ குட் பொசிஷன். ஸ்டெப் 2 நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி 100% நிமிர்ந்து உட்கார்றது. இந்த பொசிஷன் நல்ல பொசிஷன் தான். ஆனா இது ஏன் வந்து குட் பொசிஷன் இல்லைன்னு சொல்றோம்னா இதுல உங்களோட எனர்ஜி பேக் மசில்ஸ்க்கு நிறைய போகும். தேவையில்லாத மசில்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றது எப்படின்னா உங்களோட பாத்ரூம்ல உங்களுக்கு 10
வாட்ஸ் பல்ப் தான் தேவை அப்படின்னு இருக்கும்போது நீங்க 1000 வாட்ஸ் பல்ப் அங்க போட்டு யூஸ் பண்ற மாதிரி எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இந்த பொசிஷன்ல கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால உட்கார முடியாது. இப்போ ஸ்டெப் 3ல நீங்க 10% ஸ்லவுச் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி 10% கூன் போட சொன்னேன். இந்த பொசிஷன் தான் நல்ல பொசிஷன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா இந்த பொசிஷன்ல தேவையில்லாத மசில்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. எந்த மசில்ஸ் தேவையோ அது மட்டும் ஒர்க் ஆகும். அதால உங்களோட எனர்ஜி கம்மியா யூஸ் ஆகும். அதை நீங்க லாங்கா அந்த பொசிஷன்ல மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டெக்னிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். இப்போ எந்த பேஸ்ல எந்த ஸ்பீட்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்போ இந்த டெக்னிக்கை எந்த ஸ்பீட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த எக்ஸசைஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 15 வாட்டி செய்யணும். அதாவது நீங்க 8 மணிக்கு 15 வாட்டி இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது 10 மணிக்கு இதே எக்ஸசைஸை 15 வாட்டி செய்யணும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு, அதுக்கப்புறம் 2 மணிக்கு, அதுக்கப்புறம் 4 மணிக்கு, இதே மாதிரி நீங்க 15 வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் செய்யணும். நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 4 வாட்டி செய்யுங்க. நீங்க 10 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா 5 வாட்டி செய்யுங்க. இல்ல நான் 12 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா 6 வாட்டி செய்யுங்க. இது எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு செய்ய சொல்றதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியலாம். ஆனா இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான டைம் வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்பைன் உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லும். இப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட். இதுல வந்து காமன் மிஸ்டேக்ஸ் இந்த எக்ஸசைஸ் நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இங்க இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து டைம் எடுத்து பண்றீங்க உங்க பேக் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து தப்பான விதமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதுக்காக தான் என்ன மிஸ்டேக்ஸ் நீங்க காமனா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றேன். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம தவிர்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 1, இப்போ நான் கூன் போட சொன்னேன்னா இந்த மாதிரி முன்னாடி லீன் பண்ணுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 2, நான் நிமிர்ந்து உட்கார சொன்னா இந்த மாதிரி பின்னாடி தள்ளிட்டு உட்கார்றது. அந்த டெக்னிக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல கூன் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம். அதாவது நம்ம பேட் பொசிஷன் சொல்றோம் இல்லையா, அங்கிருந்து ஆரம்பிச்சோம். அது ஏன் அங்கிருந்து ஆரம்பிச்சோன்றது நான் போக போக வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். அது இப்போ சொல்லிடுறேன். நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நல்ல விஷயமும் நமக்கு தெரியணும், கெட்ட விஷயமும் நமக்கு தெரியணும். அப்போதான் நம்ம வந்து ஆக்சுவலி கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டோம், நல்ல விஷயம் பண்ணுவோம். களவும் கற்று மர அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டெக்னிக் வந்து பிரெயினை தான் நம்ம ட்ரெயின் பண்றோம். இது குட், இது நாட் குட் அப்படின்றது நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதனால தான் நம்ம 15 தடவை ரிப்பீட்டடா செய்யறோம் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு. ஏன்னா பிரெயின்ல இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் அப்படின்றது நம்ம காட்டும் போது அந்த பிரெயின் நல்லா ட்ரெயின் ஆயிடும். அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்கான்சியஸாவே நீங்க அதை திங்க் கூட பண்ணாமலே நீங்க குட் பொசிஷன்ல போய் இருப்பீங்க. நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வழி பத்தியோ கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல உங்களோட கொஸ்டினை டைப் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அந்த விஷயம் பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் ஐடி போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.